இல்லாட்டி பேச கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி உட்காரோம். பேசுவது சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு உறுதி எடுத்து செல்ல வேண்டும். என்ன உறுதி இருக்குன்னு சொல்றேன் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டுமேயானால், படைப்பினங்களில் எடுத்துக்கொண்ட ஜின்களுடைய இனம் என்று ஒரு படைப்பினம் இருக்கிறது, அதே போல மனித வர்க்கம் ஒன்று இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் எப்படி காட்டுகிறான்? குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸமஅ நஃபருன் மினல் ஜின். ஜின்களிலிருந்து ஒரு கூட்டம் என்ன செய்தது? இந்த குர்ஆனை செவியேற்று அருமையானவர்களே, அந்த செவியேற்ற பட்சத்தில் அது சொல்கிறது பாருங்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு குர்ஆனை நாங்கள் செவியேற்றோம். யஹ்தீன ருஷ்த், நேர்வழியின் பக்கம் அது வழிகாட்டுகிறது. அதற்கு பின்பாக தொடர்ச்சியை வரும்பொழுது வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, நாம் இதற்கு பின்பாக நம்முடைய இறைவனுக்கு இணை வைக்க மாட்டோம் என்பதாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அந்த ஜின்களுக்கும் இந்த குர்ஆன் என்ன செய்திருக்கிறது? தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு பின்பாக நபிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமேயானால், ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய உற்ற நண்பரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேசிக் இருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஒருவர் ஓதக்கூடிய சப்தம் நபியினுடைய காதில் விழுகிறது. விழுந்த சந்தர்ப்பத்தில் விழுந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? ஓடோடி சென்று பார்க்கிறார்கள். யார் அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்பதாக பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்த்தால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதுறவன் என்ன செஞ்சிட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்து அவருக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு, ஓதுங்கள், நீங்கள் ஓதி காண்பீர்கள், நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக வார்த்தையை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எந்த விதத்தில் இறக்கப்பட்டதோ அந்த விதத்தில் ஒருவர் ஓத வேண்டும் என்று நாடினால் இப்னு மஸ்ஊதை போன்று ஓதுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? நபி தன்னுடைய உற்ற நண்பர் அபூபக்கர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் காதில் வந்து விழுகிறது. பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் அப்படியே விட்டு என்ன செய்தது? அந்த குர்ஆன் அவர்களை ஈர்த்தது. நமக்கும் தராவிகளை இருக்குதுல்ல, எப்படி இருக்குது? எப்படா குறிப்பாக தோணுதா இல்லையா? ஒரு மத்தை அப்படியே நீட்டிட்டு வைங்களேன், எப்படா குறிப்பா 10-2000 சதுக்கு முடிச்சிருவாரான்னு தோணுதா இல்லையா? தோணுதுல அப்படி ஒரு சூழல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரே ஒரு வசனம் கேட்கிறது. கேட்ட பட்சத்தில் என்ன செய்யணும்? ஓடோடி பார்க்கிறார். இதான் நபிக்கு என்ன செய்தது? குர்ஆன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஆயிஷா நாயகி வெளியே போனாங்க. வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட்டான என்ன செய்யறாங்க? கொஞ்சம் தாமதமாகிறது. தாமதமானதற்கு பின்பாக வந்ததற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, எங்கம்மா போனீங்க, ஏன் லேட்டுன்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி வெளியில போகும் பொழுது திடீரென்று ஒரு மோதக்கூடிய சத்தம் கேட்டது. அப்படியே நின்று கராத்தை கேட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே என்று கேட்டவர்களாக என்ன செய்யறாங்க? ஓடோடி பார்க்கிறாங்க. யார் அது இந்த நேரத்தில் அழகான முறையில் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பது என்பதாக என்று எண்ணியவர்களாக ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அஸ்லம் என்ற சஹாபி என்ன செய்யறாங்க? குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறாங்க. ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகாமையில் அமர்ந்து அந்த குர்ஆனை செவியேற்கிறார்கள். செவியேற்று இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்ல. என்னுடைய உம்மத்தில் போன்ற ஒரு காரியை அழகிய முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு நபரை ஏற்படுத்திய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்பதாக என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் இரண்டு விஷயம். ஒன்று என்ன? வேலைகளெல்லாம் முடித்ததற்கு பின்பாக தன்னுடைய வீட்டில் என்ன செய்கிறார்கள்? ஓய்வெடுப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் கூட குர்ஆன் ஓதப்படுகிறது என்று கேட்ட செவியேற்ற அந்த சந்தர்ப்பத்திலே என்ன செய்கிறார்கள்? ஓடோடுகிறார்கள். இதுதான் குர்ஆனுடைய தாக்கம். ஓடோடுகிறார்கள். ஓடியது மாத்திரமல்லாமல் அவருக்கு அருகாமையில் இருந்து செவியேற்றதற்கு பின்பாக துஆ செய்கிறார்கள். பாருங்கள், உன் போன்ற நபரை ஏற்படுத்தி அல்லாஹ் அதற்கு எல்லாம் போடும். உண்மையானவர்களே, அந்த நேரத்தில் நபியாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், குர்ஆன் என்று சொன்னால் மெய் மறந்து விடுவார்கள். குர்ஆன் என்று வந்துவிட்டால்
தண்ணியே மறந்து அப்படியே நின்று விடுவார்கள். இதுதான் நபியினுடைய சூழல், சஹாபாக்களுடைய சூழல். ஒரு சந்தர்ப்பத்தில் மேனவர்களே பாருங்க, மக்கள் ஏற்பட்டுச்சு. அதாவது மக்கா மாநகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளங்கள், அதாவது சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து உள்ள போறாங்க. இப்ப போகும் பொழுது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சற்று சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவோ துன்பம் கொடுத்திருக்காங்க நபிக்கு, பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். நபி வெற்றி வாகை சூடி அரசரால் அங்கே உள்ளே நுழைகிறார்கள். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பயம், ஒரே பீதி. பீதியில் அப்படி என்ன செய்யறாங்க, எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்பத்துல இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, போர் தளபதி. அவங்க தான் என்னது, போர்ல உள்ள போர் வீரர்களை வழி நடத்தக்கூடிய நபர்கள். அருமையானவர்களே, அவங்க என்ன செய்யறாங்க, பயந்து கொண்டு சிந்தித்து பார்க்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு புலப்படுகிறது, இந்த முஹம்மது சொல்லக்கூடிய இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை உணர்ந்தவர்களால் என்ன செய்கிறார்கள், நபியிடத்துல வராங்க. வந்து நபிகிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அன முஸ்லிம், அல்லாஹ்வின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரன் தான் பூசுமி இருக்காங்கல்ல, நம்ம நபிக்கு சொந்தக்காரன் தான். அப்ப சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, முகத்தை திருப்பி கொள்கிறாங்க. திருப்பினவனை மறைவிட்டு எந்த பக்கம் திருப்பினாங்களோ அந்த பக்கம் மறுபடியும் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அன முஸ்லிம், நான் என்ன செய்யறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த உம்மு சலமா, நபியினுடைய மனைவி உம்மு சலமா பக்கத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் பார்த்தா பாவமா இருக்குது, நீங்க கொஞ்சம் ஏற்றுக்கல, அவர் ஏற்று கொஞ்சம் பாருங்க என்பதாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள். ரிவாயத்துகளில் வருகிறது, அவருக்கு அபூ சுஃபியானுக்கு உலகத்திலே வாழ்வதே கஷ்டமாக தெரியாது விட்டுவிட்டது. நபி முகத்தை திருப்பியவுடன் அவருக்கு மிகுந்த ஒரு கவலைக்கு உண்டான ஒரு சூழலில் ஆக்கப்படுகிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அபூ சுஃபியானை கூப்பிடுறாங்க. அபூ சுஃபியான் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், நபிக்கு இப்ப இருக்கிற இந்த கோபத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் சொல்வதை போய் சொல், கண்டிப்பாக அந்த போதை போய்விடும் என்பதாக சொல்றாங்க. சொன்னவுடன் அபூ சுஃபியான் ஆர்வத்தில் கேட்கிறார், அப்படி என்ன விஷயம் உடனே சொல்லித்தார்கள் என்பதாக கேட்கிறார். கேட்டவுடன் என்ன செய்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வசனத்தை, இறைமறை வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹி லகத் ஆஸரக அல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாஃபிரீன். இதனுடைய பொருளை முதல்ல சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து கிணத்துல எல்லாம் தூக்கி போட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய சகோதரர்கள் போட்டு என்ன செஞ்சாங்க, கடைசியாக ஒரு சூழல் ஏற்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசராக மாறிட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் அவங்க போவாங்க. போனவுடன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, லகத் ஆஸரக அல்லாஹு அலைனா, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார், வ இன் குன்னா லகாஃபிரீன், நாங்கள் எல்லாம் தவறிழைத்தவர்கள் என்பதாக அந்த வசனத்துடைய பொருள். அந்த வசனத்தை போய் நபி கிட்ட சொல்லுங்க, நபிகள் கண்டிப்பா என்ன செய்வாங்க, மாறி விடுவார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்னவுடன் அபூ சுஃபியான் அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு வருகிறார்கள். அப்படி சொல்லுகிறார்கள், தல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, லகத் ஆஸரக அல்லாஹு அலைனா, அல்லாஹ் உங்களை நபியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார், குன்னா லகாஃபிரீன், நான் தான் தவறிழைத்திருக்கிறேன் என்பதாக அந்த வசனத்தை சொன்ன மாத்திரத்தில் நபி பதில் தருகிறார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்-யௌம், இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் பழிவாங்குதல் என்பது கிடையவே கிடையாது, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களே, நபிக்கு அந்த கோபத்தை போக்கியது எது, நபியிடத்தில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது எது, இறைமறை ஒரே ஒரு வசனம் தான். ஒரு வசனம் சொல்லி காட்டப்பட்டது. சொல்லி காட்டப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே நபி என்ன செய்கிறார்கள், முழுவதுமாக மாறி விடுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தொழுது விட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே போறாங்க. நடந்து செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல என்ன செய்யுது, குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சத்தம் கேட்கணும். கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, அப்படியே நீ மறந்து நின்றுறாங்க. நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஓதக்கூடியவர் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்திற்கு பின்பாக அருமையானவர்களை சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு சஹாபி வராங்க, வந்து பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் அருள்தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, பதிலுடைய வாக்கு சொல்லப்பட்டுவிட்டது, பதிலுடைய வாக்கு சொல்லப்பட்டுவிட்டது என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன அருமையானவர்களே, இஷா முடிந்து பஜ்ர் வரையிலும் அவர்கள்
மெய்மறந்து இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? குர்ஆன் நபிக்கு அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது, நபிக்கு அந்த அதோட ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. நபிக்கு மாத்திரமல்ல, நபியினுடைய பாசறையில் பயின்ற அந்த சஹாபாக்களுக்கும் அப்படித்தான் ஏற்படுத்தியது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன அப்படி சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌதி நபி, நபியினுடைய குரலை காட்டிலும் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் என்பதாக ஒரு வசனத்தில் என்ன செய்யறான்? அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனத்தை கேள்விப்பட்ட சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? வீட்டுல போய் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பார்த்து சாபித் இப்னு கைஸ் வரவே இல்லை. என்ன செய்யறாங்க? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு, சாபித் இப்னு கைஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? அவர் வரவே காணோம், உடல் நிலை எதுவும் சரியில்லாம போச்சா என்னன்னு தெரியல, போய் விசாரிச்சுட்டு வாங்க என்றாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாபித் இப்னு கைஸை பார்க்கறதுக்கு போறாங்க. அங்கே சென்று பார்க்கிறார்கள், சாபித் இப்னு கைஸிடத்தில் விசாரிக்கிறார்கள், என்ன ஆகிவிட்டது, ஏன் நபியினுடைய சபைக்கு வருவது கிடையாது என்பதாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அருமையானவர்களே, அந்த சாபித் இப்னு கைஸ் சொல்கிறார், நான் இயற்கையிலேயே சவுண்ட் அதிகமா உள்ளது. இயற்கையிலேயே என்னது? சில பேருக்கு ஒரு பொருள் மைக்லாம், எனக்கெல்லாம் மைக் சில பேருக்கு நல்ல சவுண்ட் நல்லா அவங்க நல்லா பேசினாலே குரல் எப்படி இருக்கும்? கம்பீரமாக இருக்கும். அது போன்ற குரலை படைத்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அந்த சாமி சொல்றாங்க, எனக்கு அது போன்று நபியினுடைய குரலை காட்டிலும் இவ்வளவு காலமாக நான் உயர்ந்த குரலில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் என்ன கருதுகிறேன், அல்லாஹ் என் சம்பந்தமாக இந்த ஆயத்தை இறக்கி விட்டானோ, எனக்காக வேண்டிதான் இறக்கி விட்டானோ, நான் அநியாயக்காரர்களால் ஆகிவிடுவேனோ, நரகவாசியால் ஆகிவிடுவேனோ என்று எண்ணியவனாக நான் இன்று அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். சந்ததற்கு பின்னால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுத்துச் செல்கிறார்கள். இழுத்துச் சென்று நபியிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் இது போன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் இதற்கு விடை அறியுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன் சம்பந்தமாக இந்த வசனம் இறங்கவில்லை, நீ சுவனவாசி என்பதாக சொல்லி முடிக்கிறார். அருமையானவர்களே, அந்த சஹாபி நபியினுடைய சபையை விட்டு தன்னுடைய அறையிலேயே அமர்ந்து கொண்டு அழுது புலம்புவதற்கு காரணம் என்ன? இந்த ஒரே ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு வசனம் என்ன செய்தது? ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது. அதுதான் சஹாபாக்கள். நம்முடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்கதானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தமட்டில் அருமையானவர்களே, அவங்க ரொம்ப வீர தீரமானவங்க. டக்குன்னு கோபம் வந்துடும். அது மாதிரி டக்குனு எதை எடுத்தாலும் கோபம் வந்து வாழை எடுப்பாங்க, தலையை சீவிடுவாங்க. இந்த நேரத்துல இல்லாம போயிட்டாங்க. நம்ம காலத்துல இருந்தாங்க, மாட்டுகள் எல்லாம் திங்கக்கூடிய சொல்ல முடியுமா? உடனே போய் உடனே சீவ அப்படியே ஆய் போயிடும். ஏதோ அல்லாவை நாட்டாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது கூட ஒரு சூழ்நிலை உள்ளவர்கள். அப்போ அவங்களை பத்தி அரபு மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இப்படி சொல்லுவாங்களா, அவங்களுடைய தாத்தா இருக்காங்கல்ல, உமருடைய தாத்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையினுடைய தந்தை, தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய அவராட்சியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரு. ஆனால் உமர் என்ன செய்ய மாட்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்பார். அதை என்ன செய்வாங்களா, அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க வேண்டிய சம்பவம் சுருக்கம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தங்கை, தன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற விஷயம் கேள்விப்பட்டு கோபத்தோடு என்ன செய்யறாங்க, தன்னுடைய தங்கையை அடிப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரத்து பாலா ஓதப்படுகிறது. அந்த பாலாவினுடைய சில வசனங்கள் அவர்களுடைய செவியிலே படுகிறது. பட்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே, வாய் வந்த வார்த்தை என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்தை அடித்தொழிக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அந்த நேரத்தில் வந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? முஹம்மதுடைய தலையை தரை தட்ட வைப்பேன், முஹம்மதை கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த உமருக்கு ஒரே ஒரு வசனம் என்ன செய்தது? தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு வசனம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அப்படியே புரட்டி போட்டது. இதுதான் குர்ஆன். அருமையானவர்களே, குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை கிட்ட வராங்க. வந்து கேட்கிறாங்க, உமர் எப்படிப்பட்டவரை, எப்படி கோபம் வருது கேட்கிறாங்க. அப்ப அந்த அடிமை சொன்னோம்ல, இந்த கோபம் நல்லா வரும். அப்ப அந்த அடிமை சொல்கிறார், எப்பா கோபம் தான் தாங்க முடியாது, அப்படிப்பட்ட கோபம் வரும் என்பதாக சொல்கிறார். சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அருமையானவர்களே, அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் கவனிக்க தகுந்தது.
அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியா உமர் ஒரு இடத்திலே மறுபடியும் இன்றைக்காவது கோபப்பட்டால் அவருக்கு முன்பாக ஏதாவது ஒரு இறைவரை வசனத்தை ஓதி காட்டு, அது காட்டினால் போதும் அறுக்கப்பட்ட சுட்டுக்குருவியை போட்டு உன்னுடைய காலடியில் அந்த உமர் கிடப்பார். எப்படிப்பட்ட வார்த்தை! உமர் வீர தீரமானவர்கள், கோபமிக்கவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். அந்த உமரை ஒரே ஒரு வசனம் அறுக்கப்பட்ட சிட்டுக்குருவியை போன்று உன்னுடைய காலடியில் போடும் என்பதால் அந்த விழாவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆண் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றத்தை அவர்கள் எல்லாம் விளைந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல அம்மா உதயம்லா மாற்றவர் என்ன செய்யறாங்க, அப்படியே போயிட்டு இருக்காங்க வழியில இரவு நேரத்தில் என்ன செய்யறாங்க, அப்படியே போயிட்டு இருக்காங்க. போகக்கூடிய நேரத்தில் அருமையானவர்கள அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல ஒரு சத்தம் கேட்குது. புராணம் ஓதக்கூடிய சத்தத்தை அவர்கள் செவியேற்கிறாங்க. செவியேற்றவுடன் அருமையானவர்களே அப்படியே மெய்மறந்து நின்று விடுகிறார்கள். மெய்மறந்து நின்றது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் ஒரு வாசகம் வருகிறது, இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி', உங்கள் இரட்சகனுடைய அந்த வேதனை கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். மாலகு தாஃபி', அந்த வேதனையை தடுக்கக்கூடிய நபர் எவரும் இருக்க மாட்டார் என்ற கருத்துள்ள அந்த வசனத்தை ஓதப்படுகிறது. அது செவியேற்ற மாற்றத்தில் செவியேற்றவுட நன்மையானவர்களே உமர் அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் ஓடுகிறது. எனக்கு ஒரு சூழல் அப்படி வறுமையானால், அது போன்ற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுமையானால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வது என்று எண்ணியவராக என்ன செய்கிறார்கள், தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறார்கள். ஒரு கட்டத்திற்கு பின்பாக அவர்கள் அவர்களுடைய நிலைமையை இழந்தவர்களாக அங்கே விழுந்து விடுகிறார்கள். நடப்பதற்கு சக்தி வரவில்லை, நியாயத்திலேயே வருகிறார்கள். சில நபர்கள் நபின் தோழர்கள் வந்து தூக்கிக் கொண்டு சென்று உமரை என்ன செய்தார்கள், அவர்களுடைய வீட்டில் போய் சேர்த்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்று நாம் சிந்தித்து பார்ப்போமையானால் குர்ஆன் சஹாபாக்களுக்கு என்ன செய்திருக்கிறது, கடுமையான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக வந்த தாபிஈ என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த நபர்களுக்கும் அப்படித்தான் ஏற்படுத்தியது. உபைதுல் இயான் என்ற ஒரு நபர், ஒரு ஆலிம். அவங்க யார் அப்படின்னு சொன்னா திருட்டு தொழிலை செய்யக்கூடிய நபர்கள், திருடுவாங்களாம். அது போன்று திருடக்கூடிய பழக்கக்கூடியவர்கள் அவர்கள். அந்த நேரத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க, திருடுவதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஓதக்கூடிய நேரத்தில் பார்ப்போமே அருமையானவர்களே, அந்த பெண் சொல்றாங்க, அந்த வசனத்தில் வருகிறது, அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த நேரம் உங்களிடத்தில் வரவில்லையா என்பதாக ஒரு வசனம், ஒரு கருத்துப்படம் உள்ள ஒரு வசனத்தை இந்த பெண் அவங்க ஓதிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த வசனத்தின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. வந்ததற்கு பின்பாக என்ன செய்கிறார்கள், இதற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன், திருடவே மாட்டேன், திருட்டு தொழிலையே விட்டுறான். இப்படித்தான் ஏற்படுத்தியது. சஹாபாக்கள் மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு பின்பாக வந்தவர் மாத்திரமல்ல, எவர்களெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்து சென்றார்களோ அத்துணை நபர்களுக்கு உண்மையானவர்களே இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது போன்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு அரசன் என்ன செய்யறா இருக்கிறான், அவர் ஒரு நல்ல நபர், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலி. அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் ஒரு சூடான ஒரு குளிர்பானத்தை என்ன செய்யறா, கொண்டு வர, சூடான குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணி ஏதோ கொண்டு வரான். கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தெரியாதவங்க என்ன செஞ்சிடறாங்க, கால் நழுவி அப்படியே ஊத்திடுறாங்க. நம்ம அந்த அரசனுடைய மேல ஊத்திடுறாங்க. ஊத்தினா என்ன செய்வோம், நம்ம கோபம் தான் செய்யும். அது போன்று அந்த அரசனுக்கும் கோபம் வருகிறது. வந்த மாத்திரத்தில் இந்த பெண் என்ன செய்யறாங்க, உடனே நல்லா சிந்திச்சுட்டு சொல்றாங்க, அந்த ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வல் காஸிமீனல் கைர், அந்த நல்லவர்கள் யார் என்று சொன்னால் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள், அடக்கி ஆள்வார்கள் என்ற ஒரு வசனத்தில் வருது. அந்த வசனத்தை சொன்ன உடனே அவர் சொல்றார், நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அதற்கு முன்பாக அந்த பெண்மணி சொல்றார், வல் ஆஃபீன அனின்னாஸ், நல்லவர்கள் என்ன செய்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள் என்ற வசனத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றார், நான் உன்னை மன்னித்து விட்டேன். அதற்கு பின்பாக அந்த பெண்மணி சொல்கிறார், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹ் உபகாரம் செய்பவர்களை விரும்புபவனாக இருக்கிறார் என்ற கருத்துப்பட உள்ள அந்த வார்த்தையை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் இவரிடத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. ஏற்பட்டு சொல்கிறார், அப்படியா, நானும் உபகாரம் செய்கிறேன், உன்னை உரிமையிட்டு விட்டேன், இதற்கு பின்பாக நீ என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக சொல்லி அந்த பெண்ணை உரிமையிட்டு விடுகிறார். உண்மையானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நபியாக இருக்கட்டும், நபிக்கு பின்பாக வந்த சஹாபாக்களாக இருக்கட்டும், இப்படி யாரை எடுத்துக் கொண்டாலும் எல்லோருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த குர்ஆன் ஏன் நமக்கு மாத்திரம் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை?
இல்லாமல், எந்த விதமான ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஏன் நம்முடைய சமூகம் மாத்திரம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு கான ظلومًا ஜஹூலா, நீங்கள் அறியாதவர்களாக, குர்ஆனை தெரியாதவர்களாக, குர்ஆனுக்கு அநீதம் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த வசனத்திற்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்னால் அது நம்முடைய சமூகம். சஹாபாக்களை சொல்ல முடியாது. காரணம், அதற்குண்டான ஹக்கை முறையாக நிறைவேற்றினார்கள். குர்ஆனுக்குரிய ஹக்கை நிறைவேற்றாமல், குர்ஆனின் மூலமாக எந்த விதமான படிப்பினையும் பெறாமல், தோன்றித்தனமாக அதை சிந்திக்காமல், அதை படிக்காமல், அதை ஒதுக்கிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்ன அருமையானவர்களே, நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை முன்னிறுத்தி, மறுமையில் நம்மை நிப்பாட்டி, இது போன்ற ஒரு வேதத்தை உனக்கு தந்திருக்கின்றேனே, அந்த வேதத்தை முறையாக உனக்கு ஓத தெரியுமா என்று நம்மிடத்திலே கேட்பார்கள். அதற்கு நாம் புறத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்ன? கேட்கிறான்னு வச்சுக்கோமே, என்ன பதில் சொல்லுவோம்? எத்தனை நபர்களுக்கு பதில் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, நான் ஓதிவிட்டேன் என்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. சமூகத்தினுடைய கவலைக்குரிய விஷயம் இது. எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்திலே நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு, யா அல்லாஹ், நீ இறக்கிய வேதத்தை இறக்கிய முறைப்படி என்னால் ஓத முடியும் என்று சொல்லக்கூடிய தைரியம் நம்மில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்? அருமையானவர்களே, யாரையும் குத்தி பேசுவது, குறை பேசுவது நோக்கம் அல்ல. சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்று சொன்னால், வயசு வரம்பு கிடையாது. குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும், இத்தனை வயசு இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தவே கிடையாது. இது எப்படி சொல்கிறது? நம்முடைய மதரசாவை தந்துகிறேன். எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் அலிஃபா தெரியாமல் வந்து சேர்ந்து இன்றைக்கு சரளமாக ஓதக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள் தானே? இது நிதர்சன உண்மை. அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். வாய்ப்புகள் தரப்பட்டும், அதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டும், அதற்குண்டான எல்லா வகையான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்பட்டும் கூட நாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமே. ஆனால் அருமையானவர்களே, அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை அழைத்து, ஏப்பா, இது போன்ற உஸ்தாதுலாம் வச்சு இது போன்ற ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருந்ததே, ஏன் பயன்படுத்தவில்லை என்று நம்மிடத்தில் கேட்பானே. ஆனால் அருமையானவர்களே, நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்ன சொல்ல முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி, நமக்கு நேர்வழிக்காக வேண்டி இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தை அரபி வார்த்தையாலே நம்மால் படிக்க முடியவில்லை என்று சொன்னார். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஈஸியர்! இப்படி ஒரு பக்கம் சிந்திச்சு பார்க்கல. மாற்று மதத்தவர்களுக்கும் சில வேதங்களை அவர்களை எழுதி கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களுக்கும் அதை படிக்க தெரியாது, படிப்பதற்கு நேரம் கிடையாது, யாரும் படிப்பதும் கிடையாது. படிப்பாளர்கள் என்று சொன்னால் விரல் விட்டு என்னலாம் அதே சூழ்நிலையில் தரமையாளர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை நபர்கள் ஒரு கிராமத்துல எல்லாம் போய் கேளுங்க, இந்த ரமதான் மாதத்தில் போட்டி போட்டுக் கொண்டு எத்தனை குர்ஆன் நீ முடிக்கிறாய், நான் முடிக்கிறேன் பார்ப்போம் என்று போட்டி போட்டுக் கொண்டு ஓதக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை தொடுவதற்கு கூட நமக்கு சூழல் கிடையாது, அதை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது, அதை எடுப்பதற்கு நேரம் கிடையாது. உண்மையிலேயே மனசாட்சியை கொண்டு சொல்லுவோம், எத்தனை வேலைகள் செய்கிறோம், எவ்வளவு வேலைகள் செய்கிறோம், எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை பார்ப்பதற்கோ, அதை படிப்பதற்கோ, அதை சிந்திப்பதற்கோ, அதை சிந்தித்து செயல்படுவதற்கு நம்ம இடத்துல நேரம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முன்வைத்து நாம் எல்லாம் வரமோ வரலையோ அல்லாஹ் ஒரு பக்கம் தூக்கி வீசுகிறார். நியத்தை பொறுத்தமட்டில் இஸ்லாத்திலே நன்மை இருக்கிறது. உண்மையிலேயே மனதால் நாம் நியத் வைப்போமே, ஆனால் கண்டிப்பாக அதற்கு கூலி உண்டு. ஹதீஸிலே வருகிறது. அதன் அடிப்படையில் அருமையானவர்களே, இந்த இரவை முன்வைத்து இவ்வளவு நேரம் பத்த புரியாமல் கத்துதலை முன்வைத்து கஷ்டப்பட்டு கத்திருக்கிறல்ல, இதையெல்லாம் முன்வைத்து அருமையானவர்களே, நாம் ஒரு உறுதியோடு வெளியே செல்வோம். ஒரு பயான் முடித்துவிட்டு வெளியே செல்வோம். என்ன, நாம் வரக்கூடிய அடுத்த ரமதானுக்கு முன்பாக இந்த குர்ஆனை கையில் எடுப்பேன், அந்த குர்ஆனை முறைப்படி ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்குள்ளே நான் ஏற்படுத்திக் கொள்வேன். நிர்வாகத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த அசத்துகளை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்ற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்கிறோம், இந்த இடத்தை விட்டு நாம் செல்லவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும் தௌஃபீக் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அடுத்தபடியாக மதீனா, அதாவது டிஎன்ஹெச்பி ஹவுசிங் போர்டிலே இருக்கக்கூடிய மதீனா பள்ளிவாசலிலே 5 ஆண்டு காலங்களாக
மிக சிறப்பாக இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் சிராஜுல் அமீன் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு முன்பாக உரையாற்றுவார். சொன்னது அது பதில் சொன்னது வாஜிபு. அதாவது சத்தமாக சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நம்ம உற்சாகமா பேசி எல்லாரையும் மொழி வச்சுட்டு மாதிரி தெரியுது. சப்போஸ் தூக்கம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தூங்குவேன். தொடர்ந்து பேசிட்டே இருந்தாலும் இவ்வளவு நேரம் தான் கேட்கறது அப்படின்னு தோணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும். سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا وتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المؤمن للمؤمن كالبنيان أو كما قال عليه الصلاة والسلام. وهنيك الله ونك يريدها ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நாயக தோழர்கள் அவர்களை பின்பற்றி வந்த அனைத்து நன்மக்கள், குறிப்பாக புனிதமான இந்த இரவிலே நடுநிசையிலே மார்க்கத்தை குறித்து கேட்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்த தௌஃபீக் செய்த அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா புகழும் உண்டாகும். சகைக்குரியவர்களே, சிறப்பான ஒரு இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த இரவை குறித்துள்ள சிறப்புகளை எனக்கு முன்பாக பேசிய உலமா பெருமக்கள் அழகாகவே ஆழமாகவே சொல்லியிருப்பார்கள். குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம், முழுக்க முழுக்க குர்ஆனை குறித்து பேச வேண்டிய ஒரு இடம். எந்த அளவுக்கு பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு ஹஸரத் அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அமல் செய்வதற்குரிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சகைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்திலே இவ்வாறு சொல்லி காட்டுவான்: லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதராகிய இந்த முஹம்மதின் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக. முன்மாதிரி என்று சொன்னால், ஒரு மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைக்கும் ஒரு வேட்பாளராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹை ஆக்கி வைத்திருக்கிறார். எத்தனை துறைகள் எடுத்தாலும் சரி, முன்மார்க்க நபிமார்களுக்கும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். சில நபிமார்களை சில விஷயங்களுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் போர் செய்தார்கள். போருக்கு ஓய்வானதாக அவர்களை எடுத்து பார்க்கலாமா? திருமணம் முடித்திருந்தார்களா? திருமண வாழ்க்கையில் அவர்களை ஒரு உதாரணமாக எடுத்து பார்க்கலாமா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விஷயங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அது இறைவனுடைய நாட்டம். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நபிமார்களிடத்திலும் எல்லா விஷயங்களையும் நாம் ஒன்று சேர்த்து பார்க்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மட்டும்தான் எந்த துறைக்கு எந்த கேள்விக்கான பதிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். தனிமனித வாழ்க்கையா, குடும்ப உறவா, பொருள்
சகிப்பிரியவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்களோ அதே போன்று அவர்களுடைய தோழர்களையும் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முன்மாதிரி மார்க்கமாக எல்லா மார்க்கங்களையும் விட, இதற்கு முன்பு வந்த எல்லா சமூகங்களையும் விட ஆக சிறந்த மார்க்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் ஆகி இருந்தது சமீப காலமாக அதில் சில பிளவுகள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இஸ்லாம் எப்பொழுது தனக்குரிய பாதையை வீர் நடைமுறை எடுத்து சென்றதோ அப்பொழுதெல்லாம் அதிலே முழு வெற்றியை கண்டது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த சஹாபாக்கள் எப்பொழுது அவர்கள் இந்த மார்க்கத்தை மிக சரியான முறையிலே அணுகி எடுத்து சென்றார்களோ அத்தனை வழிகளிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் இன்று நமக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல்விக்கான காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எடுத்து சென்ற விதத்தை நாம் தவற விட்டுவிட்டோம். சுருங்க சொன்னா ஒற்றுமையை இழந்து விட்டோம். ஒன்றில்லாத ஒரு சூழல், சதாவும் பிரயோகத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தினுடைய ஆக பிரச்சனைகள் என்று ஆழமான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் சிறு சிறு பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசிக்கொண்டு நமக்கு மத்தியிலே பிளவுபட்டவர்களாக, அந்த பிரச்சனைகளை மட்டுமே எடுத்து பேசக்கூடியவர்களாக இருப்பதற்கான காரணங்களை நாம் பல காரணங்களை அடுக்கலாம். ஆனால் அடுக்குவதற்கான நேரம் அல்ல. ஒரு முக்கியமான காரணத்தை மட்டும் முன்வைத்து நான் முடித்துக் கொள்கின்றேன். வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சமூகம் பிரிந்து செல்வதற்கான, பிளவுபட்டதற்கான முதல் காரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன். குர்ஆனை இந்த சமூகம் எப்பொழுது விட்டதோ அத்துடன் தோல்வியை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. குர்ஆனை இந்த சமூகம் எப்பொழுது கையிலே உயர்த்தி பிடித்ததோ வெற்றிகள் எல்லாம் காண முடியாத தூரத்திற்கு அவர்களால் காண முடிந்தது. எட்டாம் கடிகளை எல்லாம் குர்ஆனின் மூலமாக படித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை நாம் தவறவிட்டோம். இன்று அந்த வெற்றிகள் எல்லாம் நமக்கு தோல்விகளாக, இன்னும் சொல்ல போனால் முழு உரிமையாக இருக்கக்கூடிய நாட்டிலே, வாழ்வதற்கு தகுதியான நாட்டிலே, முழு சுதந்திரத்துடன் வாழலாம் என்று இருந்தும் கூட ஒரு அடிமைத்தனத்தோடு, ஒரு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலுக்கான முதல் காரணமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது குர்ஆன். ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், குர்ஆனை குறித்து அதற்கு அவர்கள் விரிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால் அதற்குள் நான் சொல்லவில்லை. இருந்தாலும் நமக்கான முதல் காரணமாக அந்த குர்ஆனை நாம் தவறவிட்டோம், அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டோம். அதன் காரணமாக நம்முடைய வெற்றி கலைகள் எல்லாம் பிறர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. தோல்விக்கான படிகளை நாம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நல்ல படிக்கிறோம், வெற்றிக்கான படிகள் அல்ல, தோல்விக்கான படிகளில் நாம் ஏறிக்கொண்டே இருக்கின்றோம். வெற்றி என்பது ஒரு தூர நோக்கு சிந்தனையாக, தூரமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டதன் முதல் காரணம் குர்ஆனை நாம் விட்டுவிட்டோம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திய ஒருங்கிணைப்பு. இன்று நாம் அந்த ஒருங்கிணைப்பை உடல் ரீதியாக விட்டுவிட்டதின் காரணமாக உடல் ரீதியாக பிளந்து கிடக்கின்றோம். உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒன்றிணைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அல்லஹு பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தினார்கள். அதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றிகள். பதிலுடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கும். 313 சஹாபாக்கள் எதிரிகள் 1000 என்று முஅத்தா என்ற போர், முஅத்தா என்ற போர் சஹாபாக்களின் எண்ணிக்கை வெறும் 3000. ஆனால் எதிரிகளுடைய படையிலே அவர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 2 லட்சம். எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்குக்கு மேலே சொல்லலாம். பதில் போரிலே சஹாபாக்களை விட எதிரிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம். முஅத்தா போரிலே சஹாபாக்களை விட எதிரிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட
20 மடங்கை விட அதிகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி கனியை சுவைக்க செய்தார். மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 3000 மனிதர்களை கொண்ட அந்த சஹாபாக்கள் 2 லட்சம் எதிரிகளை வீறு ஒன்று வெற்றியோடு வெற்றி வாய் சூடி தங்களுடைய நாட்டை நோக்கி வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒற்றுமை, உள்ளத்திலே எப்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றதோ பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக தெரியாது. இன்று நம்முடைய சமூகத்திலே காணாமல் போன ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உள்ளம் ரீதியாக பிரிந்து கிடப்பதன் காரணமாக உடல் ரீதியாகவும் பல கூட்டங்களாக, பல அமைப்புகளாக, பல இயக்கங்களாக, யாரும் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம், ஒருவர் இன்னொரு மீது மனக்கசப்பு ஏற்பட்டதன் காரணமாக தனியாக ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார். அதில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய தலைவர் மீது ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பின் காரணமாக அவர் பிரிந்து சென்று தனியாக அமைக்க ஆரம்பிக்கின்றார். இப்படியாக ஏற்பட்ட மனக்கசப்புகளின் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிளவுகள் தான் அதிகமாக ஏற்பட்டதை தவிர இடைக்குறல் என்பது கம்மியாகத்தான் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாட்டை ஆளக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் அந்த ஒற்றுமை, அந்த ஒருங்கிணைப்பு இருக்கின்றது. 12 நாளாக, பல ஆண்டுகளாக அந்த அவர்கள் சார்ந்த கொள்கையிலே ஒருவன் இருக்கின்றான், ஊறி போய் இருக்கின்றான். ஆனால் அவனை விட இன்னொருவனை தேர்ந்தெடுக்கின்ற போது அவன் அமைதி காத்து இருக்கிறானே தவிர வேறொரு அமைப்பையோ வேறொரு கட்சியோ அவன் ஆரம்பிப்பதில்லை. எனக்கு இந்த கட்சி உரிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை, அதன் காரணமாக நான் வேறு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று எவனும் செல்வது கிடையாது. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதே அவர் உட்பட அரசியலுக்கு செல்வேன் என்பதாக தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய சமூகம் எடுக்க வேண்டிய விஷயத்தை, நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டிய அந்த ஒற்றுமையை நமக்குள் நாம் இழந்து விட்டோம். அதன் காரணமாக பிளவுபட்டவர்களாக பிரிந்து கிடக்கின்றோம். ஆனால் அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் கையிலே எடுத்து நாடுகள் ரீதியாக தங்களுடைய கரம் சொந்தமாக்கி கொண்டே செல்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு மத்தியிலே அது இருக்கின்றது, நமக்கு மத்தியிலே அது இல்லை. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே முதலாக ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் இதுதான். உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறார்கள். உடனடியாக இவர் என்னுடைய சகோதரர், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருக்கின்றார், எந்த போதும் என்னுடைய சகோதரர், இவருக்கான தேவையை நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய சொத்தில் என்ன, என்னுடைய குடும்பத்தில் என்ன, அனைத்தும் பங்கீட்டை நான் கொடுக்கின்றேன். இவன் என்னுடைய சகோதரன் என்ற ஒரு எண்ணத்தை தான் முதலாக சஹாபாக்களின் உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த சஹாபாக்கள் என்றும் ஒருங்கிணைந்தவர்களாக இருந்தார். உள்ளங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒற்றுமை நம்முடைய உள்ளங்களை நோய் சுற்றுகிறது. உடல் ரீதியாக ஆரோக்கியமாக தெரிகின்றோம், ஆனால் உள்ளங்கள் எல்லாம் சிரிப்பு பிடித்தவர்களாக, அடுத்தவர்களை குறித்தவர்கிட்ட இன்னும் கொண்டவர்களாக, உள்ளத்திலே இருக்கக்கூடாத நோய்கள் அனைத்தையும் உள்ளத்திலே ஏற்றி வைத்திருக்கின்றோம். அதன் காரணமாக சீக்கிரம் ஒரு மூன்று வருகிறது. அதாவது சகிப்புடையவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது இதைத்தான். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் கடந்து செல்வார், சுவர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டுமா, இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள், என்னடா இவருக்கு அப்படிப்பட்ட ஸ்பெஷலான அமல் எதுவுமே இல்லையே, இவர் முக்கியமான அமல் என்று சொல்லப்படக்கூடிய எந்த அமலும் செய்து நாம் பார்க்கவில்லை, ஆனால் சுவர்க்கவாசி என்கிறாரே ஏன்? இரண்டாம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்கிறார்கள், அதே மனிதர் கடந்து செல்கிறார். மூன்றாம் நாள் நபி அவர்கள் அதையே சொல்லுகிறார்கள், அதே மனிதர் கடந்து செல்கிறார். சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம்.
கேட்கப்பட்டது அவர்களிடத்திலே ஸ்பெஷலான ஒரு அமல் என்பதாக உங்களிடத்தில் எதுவும் இல்லை, இருந்தாலும் கூட உங்களை சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய உள்ளத்திலே என் சகோதரர்களை குறித்த கெட்ட எண்ணம் என்றுமே நான் கொண்டது கிடையாது. நல்ல எண்ணத்திற்கே அல்லாஹ் சொர்க்கத்தை கூடியவரா அப்படின்னா உள்ளத்தை நாம் எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அந்த மனிதர் அதற்குரிய காரணத்தை சொல்லுகின்ற பொழுது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய அமல்கள் எல்லாம் என்னிடத்திலே இல்லை, ஆனால் யாரை குறித்தும் நான் எந்த குறையையும் என்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கென்று நிறைய சுமைகள் இருக்கின்றது. அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கான இடம் எங்கு நான் எப்படி இறக்கி வைப்பது என்று தெரியாமல் நான் இருக்க, அடுத்தவருடைய சுமையும் நான் எப்படி சுமக்க முடியும்? இன்னைக்கு அதைத்தான் நம்ம சுமந்து இருக்கிறோம். அமல்கள் நிறைய செய்கிறோம். அந்த அமல்களோடு பாவங்களையும் சேர்த்துக் கொண்டே இருக்கின்றோம். நமக்கு அறியாமல் நம்மை ஒருவர் கடந்து செல்கின்ற பொழுது அவரை குறித்து ஏதேனும் ஒரு கெட்ட எண்ணம், ஏதாவது எண்ணம், வியாபார ரீதியாக இருக்கட்டும், அல்லது கொடுக்க வாங்கல் ரீதியாக இருக்கட்டும், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கட்டும், அவருடைய பிரச்சனை என்பது அவரோடு சம்பந்தப்பட்டது. அதை பேசி அல்லது நம்முடைய உள்ளத்திலே அதை ஏற்றுவதன் காரணமாக அவர் வந்து இருக்கும் எண்ணங்களுக்கு சிலது பாவமானது. அல்லாஹ் சொல்லுவார், அடுத்தவர்களை குறித்த நீங்கள் கெட்ட எண்ணங்கள் கொள்வது இருக்கின்றதை அங்கும் கூட உங்களுக்கு பாவமாக முடிவு செய்வது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைப்பை, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் பிற்காலங்கள் வருகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தது, இஹ்திலாஃப்கள் இருந்தது. ஆனால் கருத்து வேறுபாட்டை பெரிதாக தூண்டிக் கொண்டு செல்லவில்லை. எல்லோரும் மனிதர்கள் தானே, எனக்கு சில குறை இருப்பதை போன்று அவருக்கு இருக்கலாம், அவ்வளவுதான். அவருடைய குறையை மட்டுமே போக்கஸ் பண்ணி பேசி 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 பாவங்களை சேர்க்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறவர்களே. அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளை, பாவங்களை, அந்த தவறை விட்டு அவர் திருந்திய பிறகும் கூட அந்த பாவத்தையே அவர் மீது சுமத்திக் கொண்டே இருக்கின்றோம். உண்மைதானே? என்னைக்கோ பாவம் செஞ்சிருப்பாரு, என்னைக்கோ தவறு செஞ்சிருப்பாரு, அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருப்பார், அதற்கான மன்னிப்பை அவர் கேட்டு பெற்றிருப்பார். ஆனால் அந்த தவறை அல்லாஹ் கூட நினைத்து பார்ப்பது கிடையாது, நாம் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவரா இவ்வளவு நாட்கள் வட்டியில் வாங்கிட்டு இருந்தாரு, இவரை பத்தி தெரியாதா? என்னமோ இப்பதான் பெரிய ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு, ஆனா இவருடைய குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அவருடைய ஹஜ்ஜி, அவருடைய பாவங்களுக்கான மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து விட்டது. அதை சொல்லி சொல்லி ஏன் நாம் நமக்கு பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறோம்? இதற்கான விஷயங்கள் யாரும் மறுப்பதற்கு இல்லை. எல்லோருடைய வாய்களிலும் கூட கொடிக்கற்களை போன்று இந்த வார்த்தைகள் சுழன்று கொண்டுதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தடுத்தார்கள். உங்களுடைய உள்ளத்தை அடுத்தவரை குறித்து அவர் பாவியாக இருந்தாலும் கூட பாவத்தை மட்டும் வெறுங்கள், அந்த மனிதனை நீங்கள் வெறுக்காது. இவருடைய இந்த தவறு இருக்கலாம், அந்த தவறை வெறுக்கலாம், அந்த தவறை விட்டு அவர் விடுபடுவதற்கு அவரிடத்திலே நாம் நசீஹத் செய்யலாம். அதற்காக அவருடைய அல்லாஹ்வுடைய துஆவை நாமே தவிர்த்து விட்டு அந்த பாவத்தை குறித்து நாம் பேசுவதன் மூலமாக எந்த நன்மையும் கிடையாது, தீமை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரொம்ப வெள்ளந்தியான நபி அவர்கள் மீது ரொம்ப பிரியம். எந்த அளவுக்கு வெள்ளந்தையான ஆள் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போவாராம், அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, இதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஹதியாவாக அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும். சாப்பிடுற பொருளா இருக்கட்டும், அல்லது வீட்டில் வைக்கிற பொருளா இருக்கட்டும், அல்லது கொடுக்கக்கூடிய உடையாக இருக்கட்டும், அழகாக இருக்கிறது என்று சொன்னால் தான் போட்டு பார்க்க வேண்டும் என்றல்ல, நபி அவர்களுக்கு இதை போட்டு பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கூடையே அந்த கணக்காரனை கூட்டு வருவார்.
மார்க்கெட்டுக்கு சென்றவர் அந்த ஆடையை வாங்கிவிட்டு கூடவே அந்த கடையினுடைய சொந்தக்காரனையும் கூட்டு வருவார். வந்து நபிட்ட கொடுப்பாரா, யார சொல்லலாம், இந்த ஆடையை நீங்க வச்சுங்க, இது நீங்க உடுத்தீர்கள் என்று சொன்னா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, என்னடா இது, இவர் நம்மகிட்ட கொடுக்கிறாரு, இவருக்கு பின்னால் வாழ்கிறாரா யாராவது, இவருக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கிறாரா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அவர் தான் அந்த கடையுடைய ஓனர். அவர் சொல்றாரு, யார் அந்த வெள்ளந்தியான அந்த சஹாபி சொல்றாரு, யார் சொல்றதா, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், காசையை நீங்களே கொடுத்துருங்க, காசையும் நீங்களே கொடுத்துருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மேரேஜுக்கு போறோம், ஒரு 2000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி போறோம், கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு 2000 ரூபாய், அதை நீங்க கடையில கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி இருக்கும். சகிக்கிறவர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் வெள்ளத்தையானவர்கள், அந்த அளவுக்கு அவர்கள் மனதிலே கரை இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த சஹாபி இடத்திலே ஒரு குற்றம் ஒன்று இருந்தது, மது அருந்தக்கூடிய பழக்கம். ஒருவேளை மது தடை செய்யப்படுவதற்கு முன்னுள்ள காலமாக இருக்கலாம். சஹாபாக்களை குறித்து தவறான எண்ணம் கொண்டுவிட வேண்டாம். மது என்பது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக உள்ள காலம் வைத்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை எழுதப்படுகிறது. ஒரு 50 தடவை அதற்கான குற்றப்பரிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, கசை எழுதி கொடுக்கப்பட்டதா. அந்த சஹாபியை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதாக ஒரு வன்மையாக கண்டிக்குமாக பேசுகிறார்கள். செய்யக்கூடிய குற்றம் என்பது சாதாரண குற்றம் அல்ல, பெரிய குற்றம் தான். அந்த குற்றத்தை குறித்து அந்த சஹாபியை ஒரு கண்டிக்கும் வண்ணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை அழைத்து தடுக்கிறார்கள். யா உமர், இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, உமரே, இவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நேசிக்கக்கூடியவர், அவருடைய குற்றத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். எதை சொல்கிறார்கள்? எந்த ரீதியிலும் உள்ளத்திலே அடுத்தவர்களை சொலித்த எண்ணம், அதிலும் கெட்ட எண்ணம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படித்தான் உருவாக்கினார். ஆனால் சஹாபாக்களோடு நாம் நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அவர்கள் உள்ள தூய்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு நாம் உள்ளம் சீர் கெட்டவர்களாக இருக்கிறோம். உள்ளம் சீராக இருக்கிறது என்று சொன்னால் சில அடையாளங்களை பெரியார்கள் எழுதுகிறார்கள். உங்களுடைய உள்ளம் சரியாக இருக்குதா, கரெக்டாக இருக்குதா, சீர்பெற்ற நிலையில் இருக்கின்றதா, உங்களை சோதித்து பார்ப்பதற்கு உங்களிடத்திலே ஒரு 3 குணங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு 3 குணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் சரியாக இருக்கிறது என்பது முதல் காரணமாக சொல்வார்கள். நம்மை விட அடுத்தவர்களை என்றுமே உயர்வாக நினைப்போம். நம்மை விட நம் சகோதரரை, ஒருவேளை நாம் பணக்காரனாக இருந்து அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, நாம் வசதி கொடுக்கப்பட்டு அவர் வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, நமக்கு சில திறமைகள் கொடுக்கப்பட்டு அவர் திறமையற்றவராக இருந்தாலும் சரி, நமக்கு சில இழிவுகள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு அவருக்கு அது கொடுக்கப்படாமல் இருந்தாலும் சரி, இருந்தாலும் கூட அவரை நீங்கள் உயர்வாக கருத வேண்டும். இந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் சரியாக இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் சீர் பெற்று இருக்கிறது, சீர் பெற்று இருக்கவில்லை. பெரியார்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு இக்கட்டான காலகட்டம், மிகப்பெரிய பிரச்சனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு அடுத்து ஜனாதிபதியாக கிலாஃபத்தாக வரக்கூடிய ஒரு நேரம். சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு என்ன எண்ணம் தெரியுமா? இந்த உமர் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்? உமர் நாயகத்திற்கு எவ்வளவு நெருக்கமானவர், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விற்கே நெருக்கமானவர். கேள்விப்பட்டிருக்கோமே,
கல்லல்லாஹு அலா லிசானி உமர், உமருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுகின்றார். சில சட்டங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனையாக சொல்லியிருப்பார்கள். அல்லாஹ் சட்டமாக இருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு நெருக்கமாக இருந்த அந்த உமரை குறித்து அபூபக்கருக்கு ஒரு கவலை. இந்த உமர் நம்மை குறித்து எந்த சிந்தனைகள் இருக்கிறார் தெரியவில்லை. உமர் கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், அந்த பாடல் பஷரிக்காக நம்பியா ஐருள் பஷரிக்காக நம்பியா, நீங்கள் நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள். உங்களை குறித்து என்னுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணமாக போகின்றது. அழகாக சொல்கிறார்கள், ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்குரிய வாய்ப்புகளும் தகுதியும் உரிமையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருக்கின்றது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருக்கின்றது. ஆனாலும் கூட உமர் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்? அபூபக்கர், நீங்கள் மக்களில் மிகச் சிறந்தவர்கள், முதல் தரத்தில் இருக்க வேண்டிய இடம் அது உங்களுக்கு மட்டும்தான், ஆனால் ஜனாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனே அபூபக்கர், நான் ஏற்றுக்கிறேன், நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், நான் இந்த நாட்டை ஆளுகிறேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, சமயத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், மா தரஅதி ஷம்ஸு அலா ரஜுலின் கைரும் மின் உமர். சூரியன் உமரை விட சிறந்த எந்த மனிதனுக்காக வேண்டியும் உதயமாகவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி ஒரு பரஸ்பர மாற்றம் பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரனை குறித்த உயர்வான தன்னுடைய சகோதரனை குறித்து, தன்னுடைய சமுதாய மக்களை குறித்து யாரை பார்க்கின்றதும் கூட உள்ளத்திலே ஒரு கெட்ட எண்ணங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே சஹாபாக்கள் நமக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. சகிக்கிறவருடைய முதல் அடையாளம் அடுத்தவரை குறித்த அடுத்தவர்களை நாம் மேலே இருக்கக்கூடியவர்களா, நம்மை விட அவர்களை மேலாக நினைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, தன்னுடைய சகோதரனின் வளர்ச்சியில் சந்தோஷம் அடைவது. இதை மட்டும் நம்மளால ஏற்கவே முடியாது. நாம வளர்ச்சி அடையவோ இல்லையோ, நம் சகோதரன் வளர்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டவர்கிட்ட என்னதான், என்னுடைய வியாபாரத்தில் வரக்கத்தில்லை, ஏன் வரக்கத்தில்லை நான் சிந்திப்பது கிடையாது. அவன் வியாபாரத்தில் வரக்கத்திருக்கிறது, அவனுக்கு மட்டும் ஏன் கிடைக்கிறது? நகைச்சுவைக்காக ஒரு செய்தி அவசியப்படப்பட்ட கூட தராவி பயணத்தின் பிறகு பேசும்பொழுது சொல்லப்பட்டது. சிலர் கேட்டிருக்கலாம். அதாவது கடவுளுக்கு வந்து ஒரு நல்ல வர கேட்டான், நம்முடைய எண்ணங்கள் அடுத்தவர்களை குறித்து எப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்றேன். கடவுள் ஒரு மனிதனிடத்தை வரம் கேட்டாரா, எப்பா உனக்கு என்ன வரம் வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இவன் ரொம்ப யோசிக்கிறான், கடவுள் தரக்கூடிய வரம் என்ன சாதாரணமா இருக்கும், ஒரு பெரிய விஷயத்தை எப்படி நம்முடைய கடவுள் நமக்கு தர போறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா சிந்திக்கிறான். என்னத்த சொர்க்கத்தை கேட்கலாமா அல்லது சொர்க்கத்தை மாளிகை கேட்கலாமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கடவுள் இன்னொரு வார்த்தையை சொன்னாரா, உனக்கு தர மாதிரியே உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னொரு உனக்கு அதிகமாக கொடுங்க. உனக்கு நான் என்ன தர இருக்கிறேனோ அதே போன்று உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னொரு உனக்கு அதிகமாக கொடுப்பேன். இதை சொன்ன உடனே அவனுடைய சிந்தனை இன்னும் அதிகமாயிடுச்சு. எந்த விஷயத்துல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அவனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, நமக்கு என்ன பெருசா கேட்கலாம்னு பார்த்துட்டு இருந்தான். இதை கேட்ட உடனே நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட டவுன் ஆகணும், அதுக்கு என்ன செய்யலாம் யோசிக்க ஆரம்பிச்சான். உடனே கடவுள்கிட்ட சொன்னானா, நான் இவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தோணலை, என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து சொன்ன உடனே கடவுளை காட்சியும்
ஏண்டா நல்ல விஷயத்தை கேளுங்கன்னா ஏன்டா கெட்ட விஷயத்தை கேட்கிற? உன் கண்ணை எடுத்துட்ட அப்படின்னா நீ எப்படி குறைக்க முடியும்? அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் பக்கத்துல இருக்காங்க 2 கண்ணு போகுங்களா? எனக்கு ஒரு கண்ணு போச்சு அப்படின்னா என் பக்கத்துல இருக்காங்க 2 கண்ணு போகுங்களா? அவன் கூட்டு பேர் ஆயிடுவாங்க. அது எனக்கு சந்தோஷம். சங்கீதர்களே, நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட இன்று நம்முடைய உள்ளத்திலே அந்த அளவுக்கு கெட்ட எண்ணம் இல்லாவிட்டாலும் கூட இருந்தாலும் ஒரே நமக்கு அவனை குறித்த ஒரு சில விஷயங்கள் இருக்குதானே செய்கிறது. நம்மை விட அவன் உயர்ந்து செல்லுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது அவனை தாழ்த்துவதற்கான யோசனைகளில் தான் நாம் அதிகம் சிந்திக்கின்றோம். நம்முடைய வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு போனதுக்கு வழி என்ன? அது 2வது. அவனுடைய வியாபாரத்தை டவுன் ஆகிறதுக்கு வழி என்ன? அதுதான் முதல்ல சிந்திச்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரியார்கள் சொல்வார்கள், தன் சகோதரனின் வளர்ச்சியில் நமக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் சீராக இருக்கின்றது, சரியாக இருக்கின்றது. 3வது காரணம், தன்னுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கஷ்டத்தை நினைத்து வருந்த வேண்டும். அவனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சந்தோஷப்படுவார். நமக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் அல்லது நம்முடைய சகோதரன் எதிரியாகவே இருந்துட்டு போகட்டும், ஏதோ ஒரு விதத்திலே அவன் எதிரியாக ஆகிவிட்டார். ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று வருகின்ற போது நாம் கை தட்டி சிரிப்பதல்ல, அவருடைய கஷ்டத்திற்காக வேண்டி நாம் அதை போக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் சரியாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஃபர்ரஜ குர்பத்தன் அன் முஃமினின், மன் ஃபர்ரஜ குர்பத்தன் அன் முஃமினின், யார் ஒரு முஃமினான தன்னுடைய சகோதரனை விட்டு ஒரு கஷ்டத்தை, ஒரு சிரமத்தை, ஒரு துன்பத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றானோ, ஒரு சிரமத்தை ரொம்ப அல்ல, ஒரே ஒரு கஷ்டத்தை நீக்குவதற்கு எவன் ஒருவன் முயற்சி செய்கின்றானோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பாத்தி யௌமில் கியாமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே இந்த மனிதனுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முயற்சி செய்கின்றான். எவ்வளவு பெரிய விஷயம்! சிறிய சிரமம், சிறிய துன்பம் நம்முடைய சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு, அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற பல துன்பங்கள், அது போன்ற பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், குறிப்பாக மறுமை நாள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சிறு சிறு கஷ்டங்கள் தான். மறுமையை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மறுமையிலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும், எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும், எல்லா விதமான துன்பங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியாரை காப்பாற்றக்கூடிய முயற்சியிலே அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சகைக்குரியவர்களே, இந்த 3 தன்மைகள் நம்முடைய உள்ளத்திலே நாம் இடம்பெற செய்ய வேண்டும். அடுத்தவர்களை குறித்த நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். நம் சகோதரன் வளருகின்ற பொழுது அதை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். நம் சகோதரனுக்கு ஒரு துன்பமா, ஒரு கஷ்டமா அதை நினைத்து அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, மனதில் அளவிலாக நாம் சற்று வருத்தப்பட வேண்டும். அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ்விடத்திலேயாவது நாம் வாசிப்போம். சிகைக்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகரமான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சகோதரர்கள் இறை நம்பிக்கை கொண்ட முக்கியமான சகோதரர்கள் நாடுகள் எங்கெங்கெல்லாமோ அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் திராணியற்றவர்களாக இருக்கின்றோம். காரணம், நம்முடைய நாடு அப்படி இருக்கின்றது. உதவி செய்யலாம் என்று நினைத்தாலும் கூட செய்ய முடியாத ஒரு காலத்திலே, ஒரு இடத்திலே நாம் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய சிரமங்கள், அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே முயற்சி செய்யலாம், அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீகை நம்முடைய ஈமான் கொண்ட சகோதரர்கள் எல்லோருக்குமே தந்தருவாராக. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே, இந்த சொந்த பூமியிலே நம்முடைய மார்க்கத்தை நிம்மதியோடும், நிறைவோடும், சந்தோஷத்தோடும், மகிழ்ச்சியோடும், எந்த விதமான துன்பமும் இல்லாமல், எந்த விதமான சூழ்ச்சியோடும் இல்லாமல் முழுமையாக நம்முடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவாராக. சகைக்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் சரியாகிறது. உள்ளத்தின் அளவிலே பிரிந்து கிடப்பதன் காரணமாகத்தானே உடல் ரீதியாக பிளவுபட்டு கிடக்கின்றோம். உள்ளம் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் உடல்கள் ஒன்றாக
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நல்ல ராத்திரியிலே நாம் துஆ செய்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களை விட்டு நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பான். அந்த உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டது என்று சொன்னால் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். ஒற்றுமைக்கும் இந்த ராத்திரிக்கும் என்ன சம்பந்தம்? லெய்லத்துல் ராத்திரில வந்து உட்கார்ந்து இவர் ஒற்றுமை பேசிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னால பேசுற அசத்தாவது குர்ஆனை பற்றி பேசுறாரு. குர்ஆன் இறங்கின மாசம் அதனால குர்ஆனை பற்றி பேசுறாரு. இவர் எதுக்கு ஒற்றுமையை பற்றி பேசுகிறார் என்று சிந்தனை ஏற்படலாம். சிறிய பெரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய பின்னணியில் அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்று என்பதாக நான் அறிவிப்பதற்கு வந்தேன் உங்களுக்கு. எந்த நாளில் எந்த இரவிலே அந்த இரவு மறைந்திருக்கின்றது, பாக்கியமுள்ள அந்த இரவு இருக்கின்றது என்பதை நான் அறிவிப்பதற்காக வேண்டி வந்தேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே இருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். மறைக்கப்பட்டதற்கு அல்லாஹ் பல காரணங்களை வச்சிருக்கிறான். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், உங்களுக்கு மத்தியிலே விடவு வைத்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவை நீங்கள் இருந்ததன் காரணமாக நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். எனக்கு சொல்லப்பட்டுச்சு. ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், 21, 23, 25, 27, 29 என்று ஒற்றை மனைகள் என்று சொன்னாலும் கூட லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு என்பதற்கும் கூட ஒரு ரிவாயத்தில் சில அடையாளங்கள் இருக்கின்றது. ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். இருந்தாலும் கூட இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த பிளவு, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த ஒற்றுமையின்மை, அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த சண்டை சச்சரவின் காரணமாகத்தான் நான் மறக்கடிக்கப்பட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சங்கீதவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சங்கையான ஒரு மாதத்திலே, சிறப்பான ஒரு இரவிலே, கண்ணியமான ஒரு நேரத்திலே, புனிதமான ஒரு நேரத்தை நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். இதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே ஒன்று கூட்டுவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து தருவானாக. நாம் செய்த இந்த மாதங்களிலே நம்மிடத்திலிருந்து ஏற்பட்ட அமல்கள் சிறு அமல்களாக இருந்தாலும் அதனுடைய நன்மையை முழுமையாக பெறக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. அந்த அமல்களிலே, அந்த வணக்கங்களிலே, நாம் செய்த நோன்புகளிலே, நாம் போட்ட அந்த நோன்புகளிலே, நாம் செய்த தொழுகையிலே, வணக்கங்களிலே ஏதேனும் சிறு சிறு குறைகள் இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக மன்னித்து அதற்குரிய கூலி, அதற்குரிய சவால் எவ்வளவு கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கின்றானோ அத்தனை நன்மைக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வாராக என்ற துஆவுடன் வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 10 ரூபா கம்மியாகவும் தரும். அதுல என்ன டெலிவரி சார்ஜை முடிச்சுடுறோம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரேட்டை குறைக்கிற மாதிரி குறைச்சி டெலிவரி சார்ஜை முடிச்சிடலாம். அதுக்கே நான் முன்வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு திக்கு செஞ்சோம்னு சொன்னா 82 ஆண்டு காலங்கள் உட்கார்ந்து கொண்டு அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் தரங்கிறான். இது ஒரு பெரிய ஆஃபர். அதனால என்ன செய்யணும் அருமையானவர்களே, ஏதோ கலந்து கேட்டோம் போனோம் இல்லாம முடித்தளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும், காலையில கடை திறக்க வேண்டிய இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் தனிப்பட்ட முறையில அமல் செய்யுங்க, தொழுவுங்க, இல்ல குரான் ஓத தெரிஞ்சவங்க குரான் ஓதுங்க, திக்ர் செய்ய குறைஞ்சவங்க திக்ர் செய்யுங்க. இது போன்ற அமல்களோடு நாம் செய்வதோடு நிறுத்தி விடாமல் நான் பயானில் சொன்னதை போன்று நம்ம நியத் வச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்முடைய டார்கெட் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, அடுத்த வருஷம் நான் குரான் டாபிக் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் நம்ம மனதில் எல்லாருக்கும் குரான் ஓத இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்துடும். அதற்கு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சிரிக்கிறவங்க இருக்கு. நியத்து வையன்னு சொல்லியிருக்காரு. யாரும் அப்படியே நியத்து வச்ச உடனே அப்படியே வீட்டுல வந்து தூக்கிட்டு வர மாட்டோம். நியத்து வைக்கும் பட்சத்தில் அதற்கும் கூடி இருக்கிறது என்பதான ஹதீஸில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அருமையானவர்களே இந்த 2 விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கங்க. நியத்து வைத்து விட்டு வெளியே செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடத்திற்குள்ளாக நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத கற்றுக்கொள்வேன் என்ற ரீதியில் என்ன செய்யுங்க, நீங்க உறுதியா ஒரு நியத்து வைக்கணும். அடுத்தபடியாக உங்களால் இயன்றளவிற்கு தனிப்பட்ட முறையில் அமல் செய்துவிட்டு நீங்கள் செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அருமையானவர்கள் நிர்வாகத்தின் சார்பிலே வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சகல உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சிரமம்